டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி லக்னத்துக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாருங்க. 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வர்றனால சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலப்பு பலன்களை தான் தருவாருங்க. அதாவது ஒரே அடியாக கெட்ட பலன்களையும் தந்துட மாட்டாருங்க. அதே மாதிரி ரொம்ப சூப்பரான பலன்களையும் உங்களுக்கு தரமாட்டார். ஒரு கலப்பு பலன்களை தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்க. இந்த குணம் கொண்ட சனி பகவான் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் அடைகிறாருங்க. இந்த ஒரு பலனை மட்டும் வச்சு நம்ம இந்த 4 மாத காலம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கூடவே வருடக்குள்ளான குரு எப்படி இருக்காரு, ராகேது எப்படி இருக்காரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லும் போது பார்த்திங்கன்னா பலன் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துலேயும், கேது 4ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வருடக்கோள்களோட அமைப்புங்க. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி, அதாவது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் தரும்போது நிறைய திடீர்னு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதுவும் 9ஆம் இடம் தந்தைக்கான ஸ்தானத்தை குறிக்க போகுதுங்க. தந்தைக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் டக்குன்னு சரியாயிடும். ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு மிராக்கிள் மாதிரி அவருக்குன்னு இருந்த பிரச்சனைகள் தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உடல் வியாதியாகட்டும், இல்லை அவர் பிஸ்னஸ் சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் கிடச்சி அதன் மூலயமா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குன்னு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சனியோட வக்ர பார்வை 9ஆம் இடத்துல படும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரிவு வருங்க. அதாவது ஒன்று நீங்கள் அவரை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ, இல்லை அவர் உங்களை விட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நார்மலாகவே மிதுனம் காற்று ராசிங்க. நிறைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ குறிப்பாக ராகு 10ல் இருக்கனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு பயணம் போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் எந்த சிக்கல்களும் இல்லையா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பயணம் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கல்லீரல், பித்தப்பை, இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மசாலா சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிற நல்லது.
குரு வந்து உங்கள் ராசிக்கு பக்கத்து ராசியில் இருக்காருங்க. இதை வந்து நாங்கள் சுபகத்திரி யோகம்னு சொல்லுவாங்க. இது அருமையான அமைப்பு. எவ்வளோ ஒரு கிரக அமைப்புகள் சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் குரு வந்து இந்த சுபகத்திரி யோகத்தில் இருந்தாருன்னா கட்டாயம் நல்லதை பண்ணியே தீர்வாருங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாதுங்க. அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட இந்த 4.5 மாத காலம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணுறவங்ககிட்ட இருந்து இங்கே விலகி இருக்கிறது நல்லது. மிகவும் குறிப்பாக இந்த 4.5 மாத காலம் வேறு வழியே இல்லைங்க, விலகிடுங்க, ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்திலேருந்து ஆட்சி பெற்று 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் நீண்ட நாட்களாக விற்காத நிலம் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு நிலத்தை வந்து விற்கணும்னு நினச்சோம், இதை விற்றுட்டு கொஞ்சம் கடன் இருக்குங்க, அந்த கடனை அடிச்சுட்டு நான் வேறு இடத்துல நிலமோ வீடு வாங்க போகிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு நல்ல பார்ட்டி கிடச்சி அதை விற்று உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. இது அதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் மூலியமாக ஷேர்ஸை வந்து விற்றுட்டு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏற்கனவே இருந்த ஷேரை விற்றுட்டு பணமாக மாற்றலாம், அதுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. ஆனால் புதுசாக ஷேர்ஸ் வாங்குறத இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் இடம் அப்படின்னா மூத்த சகோதரர்களுங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ தீருங்க. ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் எந்த பிரச்சனைகளும் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். அவரோட லைஃப்லேயும் ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் இப்போ அவங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்ங்க. உங்களோட தொழிலில் இது வரைக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கிடச்சி அதன் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3ஆம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் மனசை விட்டு பேசுகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் வந்து குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 2 தடவை படித்தா அவங்க மனசில் பதியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 4 தடவை படித்தாது உங்கள் மனசில் பதிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசினஸை ஒதுக்கி வச்சுக்கோங்க. நமக்கு படிக்கணும், படிப்பு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த சமயத்தில் மன வருத்தம் எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது உத்தியோகத்தில் சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குரு பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்துல படுதுங்க. அது சூப்பரான அமைப்புங்க. அது சுபகத்திரி யோகம் பெற்ற குரு பகவான் உங்களோட 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தையும் கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்கான ஸ்தானத்தையும் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இது அருமையான அமைப்பு. குரு மற்றும் குரு சனியோட பார்வை சிறு தடைகளை கொடுத்தாலும் உத்தியோகத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சூப்பரான ப்ரமோஷன், நீங்கள் விரும்பின இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு. அதாவது என்னோடய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீஃப் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, என்னோடய க்ரெடிட் எல்லாம் என்னோடய உழைப்புக்கு ஏற்ற க்ரெடிட் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்குதுங்க, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களோட உழைப்பு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வரும். அதன் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வேலை இல்லாமல் வேலையை காத்துட்ருக்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டேங்க, நான் ஏறாத கம்பெனி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏறாத கம்பெனியும் ஒன்று இருக்கும். அது வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும்.
அதை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம கிடைக்குதா இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த சமயத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மனசை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. நல்லா உழைப்பீங்க. உழைப்பத்துக்கேற்று மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி போட்டுத் தேர்வு எழுதுறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை இந்த விஷயங்களில் கொஞ்சம் வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்க, இந்த 4.5 மாத காலம் இன்னும் எங்களை வந்து வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணுறது நல்லது அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வக்ர பலன், சனியினோட வக்ர பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களானாங்க, ஜென்ரலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு 8க்கும் 9க்கும் அதிபன் யார் அப்படின்னா சனி பகவான் தான். சரிங்களா? ஸோ 8க்கும் 9க்கும், அதாவது துஷ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் சனி தான். அப்போ உங்களுக்கு சனி பாக்கியாதிபதியாக வராரு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஓகே ஃபேவராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 4.5 மாதம் கோள்களோட பயிற்சியும் ஃபேவராக தான் இருக்கும். ஒன்றும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த சனி பாக்கியாதிபதி வந்து வக்ரமடைகிறாரே, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். பயப்படாதீங்க, இது ஒரு சாதாரண விஷயந்தான். அவர் வந்து எந்த பாதிப்பும் தொழிலையோ இல்லை பாக்கியத்திலையோ ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இவரோட பார்வை வந்து பாருங்கள் 3, 6, 11ஆம் பாவத்தில் இவரோட பார்வை இருக்குது, விசேஷ பார்வை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் பாவத்தில் இவரோட விசேஷ பார்வை இருக்கிறதுனால இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு தனி மனுஷனாக சப்போர்ட், அதாவது தனி மனுஷனாக எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் தனி ஆளாக போராடிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, அதாவது ஃபிசிக்கலி நீங்கள் தனியாக போராடிட்டு இருப்பீங்க, மென்டலியும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருந்திருக்காது. அதே மாதிரி எக்கனாமிக்கலியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொடுத்து உதவுறதுக்கும் ஆளுங்க அப்படின்றது இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஃபிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி, இமோஷ்னலி நம்மளுக்கு ஒரு துக்கம் அப்படின்னா சொல்லி அழறதுக்கு கூட சாயறதுக்கு கூட ஒரு தோல் அப்படின்றது இருந்திருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். குரு பேஜ்லேயே உங்களுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிருச்சு. அந்த சப்போர்ட், அந்த பாண்ட் வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த 4.5 மாத காலகட்டம். அப்போ வந்து பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வரும். அது வந்து ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, எக்கனாமிக்கலி ஒரு சப்போர்ட் வரும். நீங்கள் பாட்டுன்னு ஏதோ உங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, கஷ்டம் என்னால் முடியல அப்படின்னு மனசு சோர்ந்து உட்காரும்போது நான் இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் வரும். அது வந்து ரிலேட்டிவ் ஓரியன்டாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாகவும் வரலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாகவும் வரலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றது ஒன்று வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேவரான விஷயங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் பாவத்தினோட சனியினோட பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ர பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பொதுவாக வந்து இது வந்து ரொம்ப ஃபேவர் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், எதிராளி, நோய், தடை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தடங்கள், இதெல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்க. எல்லோரும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுன்னு ஒரு வீட்டில் சிவனேன்னு இருப்போம்,
பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நம்மளுக்கும் பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். ஒன்றுமே நீங்கள் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. நான் சிவனேன்னு இருந்தேங்க, அவங்களா வந்து வம்ப வந்து நம்ம கூட வழியே சண்டைக்கு வராங்க அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், சனி வந்து கெட்டுறாரு அப்படின்னா நம்ம சிவனேன்னு இருப்போம், வம்ப வழியே வந்து ஒருத்தவங்க நம்ம கூட பேசுவாங்க, பழகுவாங்க, பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. பேசுவாங்க, பழகுவாங்க, நேமை ஸ்பாயில் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நஷ்டமடை வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது உண்டு தாங்க. இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுன்னு சைலண்ட்டாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதாவது சரி வீடு, இவ்வளோ நாள் நம்ம தொல்லை கொடுத்தோம், இனி இன்னத்துக்கு தொல்லை கொடுப்பானே, அவள் பாட்டுன்னு என்ன தொல்லை கொடுத்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, நம்ம என்னத்துக்கு அவங்கள போய் அடிக்கிற வேலை அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸோ வீண் பிரச்சனைகள், வீண் வம்பு வாதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு எல்லாமே மாறுங்க. அது வந்து சைலண்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள், நோயாளி, தடைகள் இது எல்லாமே வந்து அகலும் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறதுனால. அதன் அடுத்து வந்து பாருங்கள் 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 11ஆம் பாவம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம், அந்த தொழிலில் வந்து ஒரு மீடியமான லாபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழில் வந்து இன்னும் சூடு பிடிக்கும், தொழில் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக வரும், நல்ல டெவலப் ஆகும், உங்களோட தொழில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், அதனால் நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானம் வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, காசு வந்துச்சுன்னா இது பண்ணலாம், அது பண்ணலாம், வீடு வாங்கலாம், நம்ம வந்து ஒரு வாகனம் வாங்கலாம், நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், நம்ம தொழிலை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இப்படியெல்லாம் நினச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அப்போ நீங்கள் இந்த ஜென்ரலாக இந்த 4.5 மாத காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் சரி செய்யணும், என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் இந்தந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தொழிலில் இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எதிர் வீடு பிரச்சனை, பக்கத்து வீடு பிரச்சனை, நம்ம மன ரீதியாக பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4.5 மாத காலகட்டத்தில் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வக்ர காலம் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக மேன்மையை கொடுக்கும், பெருசாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட பெருசாக வந்து மட்டமாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு சுற்றி இருக்க நெகட்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு சுற்றி இருக்க பாசிட்டிவை ஒரு ப்ளஸ் இருக்குன்னா 2 ப்ளஸ்ஸாக போட முடியும், மைனஸ் எல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிட முடியும், உங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இப்போ மிதுனத்தில் கேட்குறாங்க, மேடம் இந்த வக்ர பலனால் சனி வந்து வக்ரகதி அடைகிறாரு, அதனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஃபாரின் போகலாம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து தடங்கள் ஏற்படுமா, இதெல்லாம் வந்து நடக்காமல் போயிடுமா, இதெல்லாம் தடைப்பட்டு நிறுத்துமா, நின்றுடுமா, அதே மாதிரி நாங்கள் ஃபாரினுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், வீசாலாம் வந்துடுச்சு, அங்கே போனால் சனி வக்ரம் அடைகிறாரு, அதனால் அங்கே தொழிலில் வந்து காம்ப்ளிகேஷன் ஏற்படுமா, தொழிலில் வந்து பிடிக்காமல் திரும்பி வந்துடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமா. இன்னொரு சிலர் கேட்குறது உண்டு, தொழிலில் வந்துடுற மாதிரி, அதாவது தொழில் அங்கே பிடிக்காமல் அங்கேயும் வந்து நாங்கள் ஸ்டிக் ஆன் பண்ண முடியாமல் இந்தியாவுக்கும் வர முடியாத காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுமா இந்த 4.5 மாத காலகட்டம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போகவே மாட்டார், இந்த கல்யாணம் குழந்தை இதுக்குள்ளெல்லாம் போகவே மாட்டார். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, பேபிக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், இது வந்து ஏதாவது விரயம் ஆகிடுமா, கூடாமல் போயிடுமா, கரு அப்படியே கூடிச்சினாலும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா சனி பகவான் அந்த ஏரியாக்குள்ளே திருமணம் குழந்தை அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போகிறதே இல்லை, ஆஸ் யூஷுவல் அது பாட்டுன்னு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. அதாவது தொழிலை முடக்கிறது, கல்யாணத்தை நிறுத்துறது, குழந்தை வந்து இப்போ கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா, குழந்தைக்கு வந்து மன ரீதியான பாதிப்பு இருக்குமா, அபார்ட் ஆகுமா, அந்த மாதிரி பண்ணுறது, அங்கே போனால் வேலையை ஸ்டிக் ஆன் பண்ண முடியாமல் பண்ணுறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துறது, இப்படிலாம் அவர் வந்து பண்ணவே மாட்டார். ஜென்ரலாக அவர் எல்லாமே பண்ணுவார் தான், ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படி பண்ண மாட்டார். புரியுதுங்களா, சனி இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு அவங்க கேட்குறது, சனியை பார்த்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த 4.5 மாத காலகட்டம் உங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் எஃபெக்ட். பெருசாக 100% சாதகம் அப்படின்னு சொல்கிறது இல்லை, 100% பாதகம் அப்படின்றதும் சொல்கிறது இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் இது. நீங்களாக பார்த்து முயற்சி பண்ணி சரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு டைமும், அதாவது நாளும் கோளும் நிலைமையும் ஃபேவராக அமையும், நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி, ராசி லக்னம் அதுக்கு என்னென்ன மாதிரி பலன், வக்ர பலன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒன்று பாருங்கள், சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விதி கிரகம்.
விதி கிரகம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஓஹோன்னு இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னாலும் அது காரணம் சனியாக தான் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் சனியை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவரோட விதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அவர் வந்து 12 போகிறாரு 8 போகிறாரு அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவர் பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட கேதுவோட செவ்வாயோடலாம் கன்ஜங்ஷன் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபரோட பார்வையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் குருவோட பார்வையே இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகக்காரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வசதியான வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியாக தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் யாருக்கு சூப்பராக 99% பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடக்கணும். அட்லீஸ்ட் சனி புத்தியாவது இருக்கணும். இல்லை சனி தசை இல்லை சனி புத்தி இல்லை அப்படின்னா சனி வந்து கேந்திரத்துலையாவது இருக்கணும். அதாவது 1 4 7 10 அந்த கேந்திரத்துக்கு அவர் பாபராக போகணும். பாபராக போகும்போது பார்த்திங்களான்னா நல்ல நற்பலன்களை கொடுத்துருவார். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஜாதகம் இது எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா 15 to 20% தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சனி வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படின்றதுனால 50 to 20% உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒரு மீதி கிரகம்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேவராக கூட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இதுக்கும் மேலே இல்லைங்க இந்த வக்ர பலன் வந்து எங்களுக்கு 100க்கு 100% முழுசும் தெரியணும். எங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இயல்பு நிலையில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய ஒரு என்ன சொல்கிறது அளவளாவிய அந்த அளவே கிடையாது. வானத்திற்கு எல்லை எப்படி இல்லையோ அந்த மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த அஷ்டம சனி நடக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வரராக இருந்தவர் உடம்பு இப்போ குப்பையில் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த சனி பகவான் மிகுந்த பிரச்சனையை கொடுத்துட்டு தான் சொல்லணும். அந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார், இயல்பு நிலையில் இருக்கிறார். இப்போ அந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார், ஆனால் அவர் பின்னோக்கி நகர்கிறார். அந்த சனி பகவான் குளிர்ந்த கிரகம், மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அந்த வக்ர நிலை அடையும் போது மிக விரைவாக தன்னைத்தானே ஒரு சுழற்சிக்கு ஆளாக்க போறார். அதுவும் பின்னோக்கி நகரும் போது அந்த நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி நகரும். இப்போ பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னா 1ஆம் பாதம் அடுத்து அந்த மாதிரியான நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி நகர்வை தான் தருமே ஒழிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு திரும்பியும் அஷ்டம சனி எங்களுக்கு வருதா, இதிலிருந்து எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருமே அப்படின்னு நீங்கள் எதிர்மறையாக நினைப்பதற்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. அதை நீங்கள் முதல்ல ஒரு மனசில் ஏற்றிக்கோங்க. இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு 6 மாத காலமாக 1 வருட காலமாக அந்த தொழிலில் சில முன்னேற்றங்கள் இருக்கும், பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானத்தை கொஞ்சம் நிதானமாக தான் கொடுக்குறாரு. எங்களுக்கு பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல வந்த சனி எல்லாருமே சொன்னீங்க நீங்கள் நல்லா கொடுத்துரும், நிறைய உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உயர்வை கொடுத்துருக்குது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. பட் அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் மெதுவாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் 2 வருஷம் தொழிலுக்காக நீங்கள் போராடுனீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்திற்கு உண்டான வருமானம் தான் வந்திருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு அந்த தொழிலில் ஒரு தேக்கத்தன்மை, ஒரு தாமதமாக, ஒரு தடைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒன்று நீங்கள் ஜோதிட ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஏன் நிறைய ஒரு பலனை கொடுக்க மாட்டேங்குது, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு முழுமையான காரணம் வந்து உங்களுடைய ஜாதகம் தான்.
உங்களுடைய தசாபுத்தி மட்டுமே அதற்கு முழுமையான காரணம். ஜோதிடப்படி கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, தன்னுடைய நிலையையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு மாத்திரம் அதாவது எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏன் நடக்கலைன்னா உங்களுடைய ஜாதகம் அந்த ஒரு விளைவை கொடுத்துருக்கும். உங்களுடைய தசாபுத்தி அதற்குண்டான விளைவை கொடுத்துருக்குமே தவிர இந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி செல்கின்ற கிரகங்கள் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை தரும். இப்போ நம்ம மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா, ராசின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தி, அதாவது உங்களுடைய மனம் எப்படி செயல்பட போகுது அப்படின்றது தான் இந்த ராசி பதில் சொல்லும். அதே இது அந்த லக்னம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகர் எப்படி வாழ்க்கையில் செயல்பட போகிறாரு அப்படின்னு தான் அந்த லக்னம் பதில் சொல்லும். இந்த ராசிக்கு தான் நம்ம பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். ராசிக்கு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ரநிலை அடையும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களின் அந்த மனமாகப்பட்டது, அந்த புத்தியாகப்பட்டது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி செல்லும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலையில பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திடீர்னு தேவையில்லாத ஒரு முயற்சிகளை செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகி வந்துட்டு இருக்குது தொழில், இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம், நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடையும் போது அவர் என்ன செய்கிறார், அந்த தொழில் ஸ்தானத்தில் என்ன செய்ய போகிறார், நீங்கள் உங்களுடைய மனமாகப்பட்டது எதை நோக்கி நகர்ந்து செல்லும். நம்ம தான் எப்படி இதில் ஜெயிக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் இதில் ஏன் நம்ம விரைந்து செயல்படக்கூடாது, நிறைய முயற்சிகள் ஏன் எடுக்கக்கூடாது, நிறைய ஏதாவது ஒரு முதலீடு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்படிப்பட்ட மனநிலையை அந்த தொழிலில் கொடுக்கும்போது இந்த வக்ர நிலை அடையும் போது அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறார். மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ பின்னோக்கி நகர்கிறார். அதாவது அந்த 8ஆம் இடத்தையும் சேர்த்து உங்களுக்கு செயல்பட வைக்கும்போது அந்த திடீர்னு செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. தொழிலில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதீங்க. சில பேருக்கு இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மாற்றத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை மேடம், எனக்கு இந்த லொக்கேஷன் சரியாகவே இல்லை, எனக்கு இது ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனி வக்ரநிலை அடையும் போது இந்த இடமாற்றத்தை செஞ்சுக்கலாம். இந்த வக்ரநிலை பார்த்தீங்கன்னா 3.5 மாதங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதில் ஒரு தொலைநோக்கு பார்வை எப்போதுமே இருக்க வேணும். இப்போ டெம்பரவரியாக 1 மாத காலகட்டத்திற்கு இல்லை ஒரு 20 நாளைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம அதில் ஒரு பெரிய ஒரு கண்ணுங்கருத்துமாக செயல்பட வேண்டாம். இது 3.5 மாதங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ எடுக்கக்கூடிய அந்த தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மிதுன ராசி என்பவர்கள் எங்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்கு, எங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டுடுறீங்க. அந்த பணமாகப்பட்டது அப்படியே லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது என்னவாகும், உங்களுடைய மனநிலைமை ஐயோ நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது அந்த மனமாகப்பட்டது ஒரு பதட்டத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் போட்டது எப்பவுமே 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நடந்தாச்சு, ஏமாந்துட்டீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு பதற்ற நிலையை அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு சனி வக்ர நிலை அடைஞ்சிருச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் ஏற்கனவே இழந்ததை நினைத்து பதட்டப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த 3.5 மாதங்கள். அதனால் இழந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள் மிதுன ராசி என்பர்களே. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி வக்ரகதி அடையிறதுனால ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சிறிய அளவில் முயற்சி செய்யுங்க. எடுத்த உடனே நான் 20 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அந்த ஒரு முனைப்பு இல்லாமல் எடுத்த உடனே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்
அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த 3.5 மாதம் கழிச்சு என்னுடைய தொழிலில் நான் விரிவுபடுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு கூலாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலே இந்த மிதுன ராசி என்பவர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களுக்கு மிக அருமையான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை, இந்த வேலை சம்பந்தமாக தான் உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோன்னே எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, லாட்ரி யோகமோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நான் இந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வைக்கவே கூடாது. ஷேர் மார்க்கெட்டோ சரி, லாட்ரியோ சரி, எந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது. வைத்தீங்கன்னா பண இழப்புகள் தான் இந்த 3.5 மாதங்கள் நடக்கும். அதனால் இது வரைக்கும் இழந்த இழப்புகளை விட்டுட்டு நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஒத்தி வைக்கிறது நல்லது. இந்த 3.5 மாதங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த 3.5 மாதங்கள் நீங்க குலதெய்வ வழிபாடு இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. மாதத்திற்கு ஒரு முறை சென்று குலதெய்வ வழிபாடு உங்களுடைய மரபு மாறாமல் செய்யணும். அங்கே என்ன கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்கன்னா பொங்கல் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புடவை சாத்தி அந்த குலதெய்வத்திற்கு என்னென்ன இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பூஜையை மரபு மாறாமல் செய்தீங்கன்னா தான் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது உங்களுடைய சந்ததியினருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு வாழ் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் வரப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை தேடுறவங்களுக்கு அல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வேலையில் ப்ரெஷர் நிறைய இருக்கும். வேலை செய்ய முடியாமல் எங்கடா இது நம்ம விட்டால் இந்தியாவுக்கு ஓடி போயிடலாம் போல இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு. அதெல்லாம் எந்த முடிவுமே எடுக்காதீங்க. இன்னும் ஒரு 3.5 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலையே மாறக்கூடிய அளவிற்கு எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய லக்ன பலன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திக்கு என்ன பலன் இந்த சனி வக்ரகதி அடையும் போது இருக்கும்ன்றதை பாருங்க. உங்களுக்கு சனி தசை நடக்குது இல்லை ராகு தசை நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதனுடைய விளைவுகளும் தாக்கங்களும் சுப பலன்களும் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகுவும் வக்ர கிரகம், சனியும் வக்ர நிலை அடையும் போது இதனுடைய பாதிப்புகளோ சரி, இதனுடைய சுப பலன்களோ கூட சரி 2 மடங்கு, அதாவது 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய கீழே இருக்கிற நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஜோதிட ரீதியாகவும் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன். அதாவது கவுன்சிலிங், குடும்பம் சம்பந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக, அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்பந்தமாக, இந்த குழந்தை இந்த படிப்பு மேற்படிப்பு படித்தா நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி படிப்பு சம்பந்தமாக இந்த மாதிரி கலந்தாய்வுலாம் கொடுத்துட்ருக்குறேன். அதையும் கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.